Hello students, 11th English Public Exams ஓட ஒரு ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். எல்லாரும் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா கொஷின் பேப்பரே ஈஸியாக தான் இருக்குது. உங்களோட பார்வையில் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, இல்லை டைம் பத்துச்சா, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிங்களா, இல்லை விட்டுட்டு வந்துட்டிங்களா, அந்த மாதிரியா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு பாருங்கள். The common link of friendship was snapped. Snappedக்கு synonyms meanings பார்த்தீங்கன்னா cut. Question number 2. With this princely sum I left for the US. Very large answer. Synonyms meaning பார்க்கணும். Third one. There was no sound but a curious smothered noise from my friend. Smotheredக்கு meaning suppressed. Next பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ் பாருங்கள். ஆப்போசிட் ஆண்டனிம்ஸ்னா ரிலக்டன்ட்டுக்கு கீன் ஆன்சர், ஆப்ஷன் பி. டிஸ்கரேஜுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்கரேஜ்டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டுக்கு ஆப்ஷன் பி ரேர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட் வேர்டுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பீஸ்ஃபுல் ஓகேங்களா சஃபிக்ஸ்க்கு, ஆப்ஷன் பி ஆன்சர். பிரேக்கபிள், ஆப்ஷன் டி ஆன்சர். அன்பிரேக்கபிள் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிளுக்கு ஐ கேவ் டேஷ் 1 rupee காயின் டு மை பிரதர். ஐ கேவ் எ 1 rupee காயின் டு மை பிரதர், ஆப்ஷன் ஏ ஆன்சர். கொஷின் நம்பர் 12. மாடல் வேர்ப். வென் கௌஷிக் வாஸ் எ சைல்ட் he dash play in the street. When Kaushik was a child, he would play in the street. The dog jumped dash the river, into the river. Choose the correct clipped form for the word perambulator. இதில் pram clipped word பார்த்தீங்கன்னா last option D, pram answer. 15th one, idiom. Alarm bells ringing, அதுக்கு option B, sign of something going wrong. 16th one, a person who treats the problems of the heart is a dash. Cardiologist, option C is the correct answer. 17th one, question tag, option D is the answer, does he. 18th one, foreign word in tutu, the completely, first option answer. 19th one, wrongly spelled, reverence, option B is the answer. 20th one, Anand invited dash friends for his birthday party. A few friends for his birthday party. ஸோ இந்த 20ல் நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க. 20க்கு 20 வருதா, இல்லை உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா, யாருக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, யாருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, யாருக்கெல்லாம் டைம் பத்தாமல் போச்சு, எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, 22, 23, 24, 25, 26 இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்ததும் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேயுமே கொடுத்துருந்த கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமர் பார்ட்டுமே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இஆர்சியிலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரையும் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸின்னு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாம் கரெக்டாக நோட்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒன்று ஃபஸ்ட்டு 3 lessons படிங்க, ஃபஸ்ட்டு 3 units படிங்க, இல்லை லாஸ்ட்டு 3 units படிங்க அப்படின்னு. ஸோ எப்போயுமே ஒரு பிளான் பண்ணி நம்ம படிக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாகவே கேட்டாலும் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சென்டம் எடுக்கிறவங்க எல்லாமே புக் ஃபுல்லாக படித்து தான் சென்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணி படிங்க. உங்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் எல்லாமே சாதிக்க பிறந்தவங்க. ஆனால் டைமை வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சாதிக்க பிறந்தவன் சொல்லக்கூடாது. டைமை அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தூங்குகிற நேரம் போக, சாப்பிட்ற நேரம் போக நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணணும், பார்த்து எதை முதல்ல படிக்கணும், எதை 2வது படிக்கணும், எதை 3வது படிக்கணும், அப்படியே பிளான் பண்ணி படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப மென்டலி ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரையும் கல்வி விஜய் சேனலில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்,
ரிலாக்ஸ்டாக படிங்க, ஜாலியாக படிங்க. படிப்புன்றது நம்ம அறிவை வளர்த்துக்கதே தானே தவிர வெறும் மார்க் எடுத்தவங்க மட்டும் தான் சாதித்தவங்க, மார்க் எடுக்காதவங்க சாதிக்காதவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாராலையும் சாதிக்க முடியும். உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை உண்மையாக படிங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.